அப்பா இங்கே நல்லா குளிருங்க. ஸோ யூஸ் பண்ணி பார்க்குறேன். ஃபஸ்ட்டு ஒரு திக்னஸ் கொடுக்கும் கிரேவிக்கு. எல்லாத்தையும் சேர்த்து இந்த கிரேவிக்கு இன்னொரு பேஸ்ட்டு சேர்க்க போகிறேன். அது வந்து செம்மையாக வந்திருக்கு, நல்லா சாஃப்டாக ரிட்டன் வந்துட்டு தண்ணியோடு சேர்த்துடலாம். சூப்பராக ரெடியாக இருக்குது. மட்டன் வாசனை தூக்குது. அதையும் சேர்த்துறேன். இங்கே பார்க்க கூட்டமாக இருக்குன்ட்டு இங்கே மட்டும் ஒரு கடையை போட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பில் வந்து 4000 ஆச்சு. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் லிவ் வித் மீ இன் ஜப்பான். கொஞ்ச நாளாக வீடியோஸ் போட முடியல. அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிறிஸ்டிவுக்கு வந்துட்டு நல்ல ஜுரம். இப்போ உலகம் ஃபுல்லாக வைரல் ஃபீவர் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அந்த மாதிரி ஒரு வைரல் காய்ச்சல் தான் வந்துருச்சு. சாதாரண காய்ச்சலே உடம்பை படுத்தி எடுக்கும், இது வைரல் ஃபீவர் வேறு. ஸோ 1 வீக்காக வீடு போட்டபடியே இருந்துச்சு. ஏதோ அந்த கஞ்சி இந்த மாதிரிலாம் சமைச்சு சாப்பிட்டுட்டு மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்டில் தான் இருந்தோம். ஸோ இப்போ தான் ஓரளவுக்கு எங்களுக்கு பரவாயில்ல, மெடிசன்ஸ்லாம் எடுத்து பாடி கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டு இருக்கு. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு வீக்கெண்டு. ஸோ ஸ்பெஷலாக எதாவது சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் மெடிசன் சாப்பிட்டுட்டு அப்புறம் கஞ்சி ரொம்ப ஸ்பைசஸ் எதுவுமே சேர்க்காம அந்த மாதிரிலாம் ஒரு வாரமாக சாப்பிட்டுட்டு அப்போ தான் நமக்கு வந்து இதை சாப்பிட்லாம் அதை சாப்பிட்லாம் அந்த மாதிரிலாம் தோணும். இதில் நிறையா வீடியோஸ்லாம் பார்த்தோன்னா அந்த மாதிரி தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஃபுட்டெல்லாம் சாப்பிட்ணும் அப்படின்னு கிரேவிங்காக இருந்துச்சுன்ட்டு இன்றைக்கி வந்துட்டு மட்டனை வாங்கியாச்சு. ஸோ இன்றைக்கி மட்டன் வந்து கிரேவி மாதிரி செய்யலாம் அப்படின்ட்டு. ஸோ அது என்ன வைரல் ஃபீவர் என்ன ஆச்சு அதெல்லாம் வந்து வீடியோவில் போக போக நான் வந்து டீட்டெயில்டாக சொல்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடெல்லாம் போட்டபடி இருந்தது. ஸோ அது எல்லாத்தையுமே எடுத்து வச்சு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் ஒவ்வொன்றா. அண்ட் அதுவும் இல்லாமல் இந்த ஃபீவர் டைம்ஸில் நாங்கள் யூஸ் பண்ண பெட்ஷீட்டு எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்ருக்கேன். அதுவுமே ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்குது. ஏன்னா இப்போ இங்கே வந்து வின்டர் அப்படிங்கிறதுனால பெட்ஷீட் மாதிரி ரொம்ப ஹெவியான துணிலாம் காயறதுக்கு ஒரு 2 நாள் ஆகுது. ஸோ அது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா பண்ணிகிட்ருக்கேன். இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா ஃபீவர் டைமில் யூஸ் பண்ண பெட்ஷீட்டு அதை வந்து துவைச்சி காய வச்சாச்சு. வந்து இப்போ எடுத்து வைக்கணும். அப்புறம் இந்த சோஃபாவையும் யூஸ் பண்ணணும். இந்த சோஃபா கவரையும் வந்து வாஷ் பண்ணி போடணும். அதுதான் வந்து இன்றைக்கி செய்ய போகிறேன். ஸோ இது வந்து லைட் வெயிட் தான் அப்படிங்கிறதுனால வாஷிங் மிஷின்லேயே அந்த ட்ரையரும் இருக்குது, அதுலேயே பாதி காஞ்சிரும். அதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் இந்த சன்லைட்டில் போட்டோம் அப்படின்னா நல்லாவே காஞ்சிரும். காலையிலே வந்துட்டு இந்த வாஷ் பண்ணுற அந்த ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மதியானம் ஸ்பெஷலாக லஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். கையோட சோஃபாவுக்கு வந்து புது கவர் போட்டுடலாம் அப்படின்ட்டு இந்த கவர் வாங்கி கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆகுது. அப்பையிலேருந்தே போட முடியல, ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உடம்பு சரியில்லாமல் போகவே அதை அப்படியே வாங்கி அப்படியே வச்சது மறந்துட்டேன். இப்போ இந்த சோஃபா கவரை வாஷ் பண்ணலாம் அப்படின்னு எடுக்கும்போது தான் நம்ம புது கவர் வாங்கினோமே அதை வந்து போடலாம் அப்படின்ட்டு தோணுச்சு. கையோட அதை செஞ்சிடலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு பிளைன் ப்ளூ கலரில் வந்துட்டு சோஃபா கவர் வந்து வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக அந்த மெட்டீரியல் வந்து வாங்கி வந்ததுக்கப்புறமா இதை பார்த்துட்டு ஒரு வேலை சரியில்லைன்னா ரிட்டர்ன் பண்ணணும் அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தேன். பட் அந்த கவரையிலேருந்தே எடுத்து பார்க்கவே இல்லை, வந்ததுலேருந்து அப்படியே இருக்குது. ரிட்டன் டைமும் எனக்கு தெரிஞ்ச நேரத்துக்கு முடிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இனிமேல் இதை ரிட்டனும் பண்ண முடியாது. பட் இட்ஸ் ஓகே, நான் பார்த்த வரைக்கும் இது நல்லா தான் இருக்குது. லுக் அண்ட் ஃபீலு யூஸ் பண்ணி பார்ப்போம் இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி சோஃபா கவர் வந்து கலர்ஃபுல்லாக சூஸ் பண்ணியிருந்தேன். இந்த வாட்டி ஓகே பிளெயினாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயே நிறைய கலர்ஸும் இருந்தது. எனக்கு இந்த ப்ளூ வந்து பார்க்குறதுக்கு நல்லா இந்த மாதிரி இருந்துச்சுன்ட்டு வாங்கியிருக்கேன். ஸோ இதை ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டு பார்ப்போம் நம்ம சோஃபாவோட அவுட்லுக் எப்படி இருக்குன்ட்டு. கவர் போட்டாச்சு. அண்டு ஓவராலாக எனக்கு இந்த லுக்குமே நல்லா பிடிச்சிருக்கு. ப்ளைனாக நமக்கு சோஃபா வேணும்னா கண்டிப்பாக இந்த கவர் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மெட்டீரியல் நல்லா சாஃப்டாக இருக்குது. இது வந்து புது சோஃபா கவர் இப்போ. ஸோ ஓவராலாக சோஃபா லுக் வந்து இதுதான். அண்ட் நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா
பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. அந்த பிளெயின் சோஃபா அந்த ஃபீல் வந்து வருது. ஸோ அதை கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி பார்ப்போம். ஸ்டெயின்லாம் வந்து எப்படி தெரியுது, அழுக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப தெரிகிற மாதிரி இருக்கா அப்படின்ட்டு பார்க்கணும். ஏன்னா கிருஷிவ் இருக்கான் இல்லையா, ஸோ அதனால் பார்க்கலாம். பட் ஈஸியாக க்ளீன் பண்ணிட முடியும்னு நினைக்கிறேன். ஸோ முன்னாடி ஒரு கலர்ஃபுல்லான சோஃபா பார்த்துட்டு கலர்ஃபுல்லான சோஃபா கவர் போட்டு பார்த்துட்டு இப்போ வந்து ப்ளைனாக பார்க்குறதுக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்குது. நல்லா இருக்குது இதுவுமே. ஸோ யூஸ் பண்ணி பார்க்குறேன் ஃபஸ்ட்டு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஸ்பெஷல் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் தான் வந்துட்டு ஒரு கிரேவி மாதிரி செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து மட்டனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு மஞ்சத்தூள் உப்பில் வந்து க்ளீன் பண்ணியாச்சு. அப்புறம் இதுக்கு தேவையான ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் போடு. 2 ஸ்பூன் ஸ்பூன் போட்டு நீ ஒரு ஸ்பூன் போட்டல, அம்மா ஒரு ஸ்பூன். ஓகேவா? அவ்வளோதான். மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு, அப்புறம் மிளகாத்தூள் கொஞ்சோண்டு எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் மேரினேட் ஆகட்டும். பொதுவாக மட்டன் மேரினேட் பண்ண மாட்டாங்க, அப்படியே இதை குக்கரில் கூட வேக வச்சுட்டு சமைக்கலாம். இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் டைம் இருக்குது, நான் லைட்டாக அப்படி மேரினேட் பண்ணிவிட்டு மட்டனை வந்து இப்படி நல்லா கையில் தான் வந்து நல்லா இப்படி பிசைஞ்சு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து மட்டனை வேக வச்சு எடுத்துடுறேன். மட்டன் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் இதையுமே சேர்த்துட்டு கொஞ்சோண்டு மிளகு, பூண்டு 2, ஜீரகம் கொஞ்சோண்டு, ஒரு 1/4 கப் போல் தண்ணி சேர்த்து, ஏன்னா மட்டன்லேயே வந்து தண்ணி வரும். நம்ம சேர்த்துருக்க மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இன்னொரு பேனில் இந்த மட்டன் கிரேவிக்கு தேவையான மசாலா ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து வறுத்துட்டே இருக்கலாம். அதுக்குள்ளார மட்டன் இங்கே வெந்துடும். அப்படியே இன்னொரு ஸ்டவ்வில் வந்துட்டு முட்டையும் வச்சிடுறேன். வெட்டி வச்சுருக்க வெங்காயம் கூடவே வந்து இந்த ஸ்பைசஸ்லாம் இருக்குல்ல, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதையுமே சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு, ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு இது எல்லாத்தையுமே சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. ஸோ இதை வந்து ஒரு மிக்சியில் போட்டு அந்த மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ இதே பேன்லேயே எண்ணெய் சேர்த்துட்டு இந்த வாட்டி நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் இதை சேர்த்து ஒரு கோல்டன் ப்ரௌனுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். கூடவே வந்து ஒரு பல் 2 பல் பூண்டும் சேர்த்துருக்கேன். ஸோ இந்த வெங்காயத்துலேயே வந்து காரத்துக்கு இப்போ பச்சை மிளகா சேர்த்து அதையும் வதக்கிட்டு, ஸோ இப்போ இதில் வெங்காயம் அதுக்கப்புறம் அந்த பட்டை கிராம்பெல்லாம் வந்து அரைச்சி எடுத்துருக்கேன் இல்லையா, இதை வந்துட்டு இதில் சேர்த்துட்றேன். இது நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும் கிரேவிக்கு. இதையுமே சேர்த்து ஒரு பெரட்டிடலாம். அடுத்து இந்த கிரேவிக்கு இன்னொரு பேஸ்ட்டு சேர்க்க போகிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா புதினாவும் தக்காளியும். ஸோ இதை குயிக்காக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். தக்காளியும் பேஸ்ட் ஆக்கியாச்சு, இதை சேர்த்துறேன். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமா இதில் வந்து மசாலாலாம் சேர்த்துடலாம். மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு, தனி மிளகாய் தூள் கொஞ்சோண்டு, காரத்துக்கு ஏற்ப
இது கூட வீட்டில் அரைச்ச மட்டன் மசால். இதுலேயும் வந்து மல்லித்தூள், ஜீரகத்தூள் எல்லாமே வந்து இருக்கும். இது இல்லை அப்படின்னா மட்டன் மசால்னு கடையில் கிடைக்கும் இல்லையா, ஸோ அந்த தூள் கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துடலாம். ஃபைனலாக நம்ம மட்டன் சேர்க்கும்போது உப்பு பார்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். ஓகே, மட்டன் நல்லா வெந்துருச்சு. சைட் கிரேவியும் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த வெந்திருக்கிற மட்டன் வந்துட்டு தண்ணியோடு சேர்த்துடலாம். ஸோ இந்த கிரேவிலே இப்போ வந்து இந்த மட்டன் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும், பார்க்கலாம். சூப்பராக ரெடியாக இருக்கு. மட்டன் வாசனை தூக்குது. இப்போ பாருங்க, இது வந்து வெறும் கிரேவி தான். இதில் வந்துட்டு என்ன சொல்கிறது, தேங்காய் பேஸ்ட்டோ இல்லைனா வந்து கேஷ்யூ பேஸ்ட் அந்த மாதிரி எந்த பேஸ்ட்டுமே சேர்க்கலை. ஆனால் எவ்வளோ நல்லா திக்காக வந்திருக்கு பாருங்கள் கிரேவி. அண்டு சேர்த்த மட்டனுமே இந்த கிரேவிலாம் சூப்பராக வெந்துருச்சு. இது எலும்பு பீஸ் எங்க, நல்ல ஒரு பீஸ். சூப்பராக வெந்திருக்கா, செம்மையாக வந்திருக்கு. நல்லா சாஃப்டாக இருக்குது, சுட சுட. இப்போ இது கூடவே வந்து வேக வச்சுருக்க முட்டையுமே வந்து சேர்த்துட்றேன். இது நம்மளோட விருப்பம்தான். முட்டை ஆக்சுவலாக நாங்கள் தொட்டு சாப்பிட்லான்னு நினச்சோம். இந்த கிரேவி பார்த்ததுமே சரி இதில் போட்டுடலாம் அப்படின்ட்டு. ஓகே, எல்லா முட்டையும் சேர்த்தாச்சு. ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். கூட வந்து கொத்தமல்லி தலையும் சேர்த்துறேன். கன்சிஸ்டன்சி சூப்பராக வந்திருக்கு. கிரேவி மாதிரி திக்காக வந்திருக்கு. லஞ்சு சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ வந்து வெளியில் கிளம்பிட்டேன். கொஞ்சம் க்ராசரி ஷாப்பிங்லாம் பண்ண வேண்டியிருக்கு. அப்படியே பக்கத்தில் எங்கேயாச்சும் பார்க்கு போகலாம் அப்படின்ட்டு கிருஷிவையும் கிளப்பி, இந்த குளிரில் கிளம்புறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எல்லாத்தையும் போட்டு கிளம்ப வேண்டியதாக இருக்குது. மேலே வந்து ஒரு பெரிய ஹைவே, ஆனால் கீழே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு கிரவுண்டு மாதிரி, ப்ளே ஏரியா மாதிரி நெட்டெல்லாம் போட்டு ஃபுல்லாக ப்ரொடெக்டடாக செஞ்சு விளாண்டுட்ருக்காங்க. நல்லா இருக்குல்ல, இது வாக்கிங் வரேன் போய்க்கலாம். ஆனால் ஃபுல்லாக ப்ரொடெக்ட் தான், நெட்டெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க சில இடத்துல. இது எக்ஸ்பிரஸ் வே அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வே. அது கீழே ஃபுல்லாக இடம் வந்து வேஸ்ட்டாக தானே போயிட்டுருக்கு. அந்த இடத்த எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. வழி தெரியாதுங்க, பார்த்து. இங்கே வழி இல்லையா? இந்த கிரவுண்டை பார்த்தீங்கன்னா கல்ஃப் மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. ரெண்டு சைட்லையுமே பண்ணியிருக்காங்க. எங்கே எப்படி இடம் இருக்கோ அங்கே வந்து அந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க.
கண்ணு ட்ரை ஐஸ் ஆகுது. இங்கெல்லாம் பாருங்கள், எல்லாம் வில்லா, தனித்தனி வீடு, ஆனால் ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள். ஜன்னல் இடம் கூட ஒரே மாதிரி வச்சுருக்காங்க. ஷாப்பிங் போகிறதுக்கு முன்னாடி வந்து இங்கே பார்க்குக்கு வந்திருக்கோம். கிருஷி வந்து பார்த்திங்கன்னா அங்கே விளாண்டுட்ருக்கேன். இந்த பார்க்குக்கு வந்து ரொம்ப தடவை வந்ததில்லை, ஒரு தடவையோ 2 தடவை தான் வந்திருப்போன்னு நினைக்கிறேன். இந்த ஏரியா எங்களோட இப்போ புது ஏரியா இருக்கு இல்லையா, அங்கேருந்து கொஞ்சம் கிட்டேயாக இருக்குது இந்த பார்க்கு. இந்த பார்க் வந்து கொமர்சுகாவா இந்த ஏரியா பார்க் இது. அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கோமாட்சுகாவா அப்படிங்கிற ரிவர் ஓடுது. இங்கே வந்து ரிவரை வந்து காவா காவா அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் மெயினாக அந்த காவா அப்படிங்கிற வேர்டு வந்து நம்ம தமிழ் மொழியை சார்ந்திருக்கும். மெயினாக அந்த மெட்ராஸ் ஸ்லாங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் வந்து காவான்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா ஜாப்பனீஸ்லேயும் யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு ஆக்சுவலாக வந்துட்டு எனக்கும் கிருஷிவுக்கும் வந்து ஃப்ளூ வந்துருச்சு. இப்போ வந்துட்டு இங்கே ஜப்பானில் வந்து ஃப்ளூ சீசன் தான். மெயினாக வந்துட்டு இந்த வின்டர் டைமில் வரும், அக்டோபர் நவம்பர்லேருந்து. இந்த ஃப்ளூ சீசன்னால் மெயினாக எல்லோரையும் வந்து வேக்சின் போட்டுக்க சொல்லுவாங்க. கிருஷிவுக்கு 1 or 2 டைம்ஸ் போட்டிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் அதுக்கப்புறம் போட்டதில்லை அவனுக்கு. இந்த வருஷம் கரெக்டாக அவருக்கு வரும்போதே நாங்கள் சுதாரிச்சிருக்கணும். அட்லீஸ்ட் கிருஷிவுக்காச்சும் வேக்சின் போட்டிருந்துருக்கலாம். பட்டு இந்த வருஷம் மிஸ் பண்ணிட்டோமா, பாவம் குழந்தைக்கு தாங்க முடியல அந்த ஃபீவரு. ஏன்னா இந்த ஃப்ளூ ஜுரம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, அப்படியே இந்த நடுக்கம் வரும் இல்லையா, ஜுரம் வந்துச்சுன்னா அந்த மாதிரி ஹை டெம்பரேச்சர் வருது. அந்த ஹையாக அந்த ஃபீவர் வரும்போது உடம்பெல்லாம் அப்படி நடுங்குது. அண்ட் இங்கே வெளியிலையும் வந்து குளிராக தானே இருக்குது. ஸோ அதனால் குளிரை வந்து தாங்கவே முடியல, அந்தளவுக்கு பயங்கரமாக ஃபீவரு. அப்புறம் தலையே தூக்க முடியாத மாதிரி தான் ஃபீவர் விட்டு விட்டு வரும். ஸோ டேப்லெட்ஸ் வந்து கண்டினியூஸாக எடுத்துகிட்டே இருக்கணும். 6 to 8 hours ஒன்ஸு இந்த ஃப்ளூ டேப்லெட் கொடுப்பாங்க, ஃபீவர் டேப்லெட் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கண்டினியூஸாக எடுத்துகிட்டே இருக்கணும். அண்டு ஜுரம் ஒரு 2-3 நாளையே சப்சைட் ஆகிடும். அதுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேப்லெட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கணும், ஒரு ஃபுல் கோர்ஸாக முடிக்கணும். அதுதான் வந்து டாக்டர்ஸ் சொல்லுவாங்க. அண்ட் அதே மாதிரி டயட்டும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பைசி ஃபுட்ஸு, அதுக்கப்புறம் ஆயிலி ஃபுட்ஸு அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். ஜென்ரலாகவே உடம்புக்கு முடியல அப்படின்னா அந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் அந்த ஃப்ளூக்குமே. ஸோ அந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிடணும்னு நினச்சாலும் சாப்பிட முடியாது, எந்த டேஸ்ட்டுமே அவ்வளோவா தெரியாது. பெரியவங்களுக்கெலாம் அட்லீஸ்ட் நம்மளால் சமாளிக்க வச்சு தெரியும். பட் கிருஷி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான் இந்த வாட்டி. அப்படியே சுருண்டு படுத்திருந்தான். ஸோ இந்த ஜுரம் இந்த 5 நாள் இப்போ வந்து ரெக்கவர் ஆகிட்டு ஓரளவுக்கு பரவாயில்ல. ஸோ அதனால் இங்கே பார்க்கு வெளியில் வந்தும் பார்க்குக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லி தான் வந்துட்டு அவனை இங்கே ஒரு பார்க்கு கூட்டிகிட்டு வந்தோம். விளாண்டுட்டு இருக்கான். ஸோ இங்கே வந்து ஒரு 4-5 years ஆச்சு. நாங்களும் கேள்விப்பட்டிருக்கோம் நிறைய பேருக்கு வந்து இந்த ஃப்ளூ காய்ச்சல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 2 வின்டருக்கு வந்து இந்தியாவுக்கு போயிட்டோன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு 2-3 வின்டர் இருந்திருப்போம். பட்டு ஃப்ளூ வந்து வரல எங்களுக்கு இது வரைக்கும். இந்த வருஷம் என்னன்னு தெரியல, எங்களுக்கு வந்துருச்சு, நல்லா போட்டு வாட்டி எடுத்துருச்சு. எவ்ரி இயர் வந்து இங்கே சஜஸ்ட் பண்ணுவாங்க, அக்டோபர் நவம்பர் மந்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வேக்சின் எடுத்துக்கோங்க, வேக்சின் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃப்ளூ டோஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 டோஸ் இருக்கும். 2 week கேப்பில் வந்து இந்த 2 டோஸையுமே வந்து போட்டுக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஒரு 6 months வந்து நமக்கு இந்த ஃப்ளூ ஜுரம் வந்து வராது. பார்த்தா எல்லா குட்டீஸும் விளாண்டுட்டு இருக்காங்க, அவங்களுக்குலாம் குளிரே தெரியாது போல். ஆனால் ரொம்ப கூட்டம் இல்லை. இதுவே குளிர் இல்லைன்னா இன்னும் நிறைய கூட்டம் இருந்திருக்கும் இந்த பார்க்குக்கு. ஃபுல்லாக சுற்றிலும் அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, அதுக்கு நடுவில் இருக்கிற இந்த பார்க் வந்து கொஞ்சம் இந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த கேம்ஸ் எல்லாம். அப்பா இங்கே நல்லா குளிருங்க. காட்டன் கேண்டி சாப்பிட்ணுமா? கரெக்டாக இங்கே பார்க்கு கூட்டமாக இருக்குன்ட்டு இங்கே மட்டும் ஒரு கடையை போட்டிருக்காங்க.
வேறு எதுவுமே கடை இல்லை பாருங்களேன், இந்த வேனு மட்டும்தான். ஹாட் காஃபிலாம் இருக்கா? ஆனால் கொஞ்சம் குறன்னு தான் இருக்கு. ஓகே, இப்போ வந்து சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கேன். வெஜிடபிள்ஸ்லாம் நேற்றே போய் மார்க்கெட்டில் போய் ஷாப் பண்ணிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த பால், தயிர், அப்புறம் கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான ஃப்ரூட்ஸு அதெல்லாம் கொஞ்சம் ஆமாம், ஸ்நாக்ஸு, இந்த வீக்குக்கான ஸ்நாக்ஸு அதெல்லாம் வாங்கிட்டுருக்கேன். செம்ம கூட்டமாக இருக்குது. நம்ம ஊராக இருந்தால் கடையில் போயிட்டு லிஸ்ட்டு கொடுத்து வாங்கிட்டு வந்துடுவோம். இங்கே சூப்பர் மார்க்கெட் உள்ளே வந்தாலே சரி எதுக்கும் தேவைப்படுன்னு ஒரு 4-5 எடுத்து வச்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஜாம் வேணுமா ஒரு பேக்கெட்டு? கண்டிஷனர் வாங்கணும். இந்த ஷாம்பு தான் நான் யூஸ் பண்ணுறேன் மக்களே. இதிலே ஷாம்பு, கண்டிஷ்னர், அப்புறம் ஸ்மூத்தனிங்கா அதுவும் இருக்குது. இங்கே எல்லாம் மோஸ்ட்டாக எல்லா ஷாம்பு வெரைட்டிக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஷாப்பிங் போயிட்டு வந்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் இல்லாமல் இதர கிராசரிஸ் மட்டும். மெயினாக என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னா, முன்னாடி மேய்ச்சி பால் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறமா இப்போ வந்து இந்த பால் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த வாட்டி பால், தயிர் தான் மெயினாக வாங்க போனது. அதுக்கப்புறம் இந்த சாரை வாங்கிட்டு வந்திருக்கேன். ப்ரானு இது வந்து இங்கே கிடைக்கிற ப்ரான்லாம் மோஸ்ட்டாக ரெட் கலரில் கலந்த மாதிரி இருக்கும். இது நம்ம ஊர் ப்ரான் மாதிரி இருக்கவே சரின்ட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்புறம் இது வந்து தயிர்லேயே கொஞ்சம் ஸ்வீட்லாம் கலந்து இந்த மாதிரி ஃப்ரூட்ஸை கலந்து யோகர்டுன்னு விற்பாங்க. நானும் சரி சாப்பிடுவாங்கன்னு வாங்கிட்டு வர்றது. அப்புறமா மேஜி தயிர், இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து வாங்கினது. ஆப்பிள், இந்த அது. அப்புறம் இது வந்து இந்த மோச்சி தாங்கோல மேலே தூவி கொடுப்பாங்க. இது நம்ம ஊரில் வந்து அந்த பொட்டுக்கடலையும் சர்க்கரையும் கலந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். இல்லைனா வந்து இந்த சத்து மாவெல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கும். இது என்னன்னு எனக்கு ஆக்சுவலாக சொல்ல தெரில. இந்த ஊரோட சத்து மாவா என்னன்னு தெரில. பாலில் போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இல்லைனா ப்ரெட்லேயும் ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்லாம் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. சரி, அப்போ ஏதோ ஒரு சர்க்கரை தான், நாட்டு சர்க்கரையா என்னன்னு தெரில, பனவெல்லமா அப்படின்ட்டு. சரி, அதுக்காக ஒரு பேக்கு ட்ரையலுக்காக வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் கொஞ்சம் சாலட் ட்ரெஸ்ஸிங்கு, பட்டர் தீந்துடுச்சுன்ட்டு பட்டர் ஒன்று. அப்புறமா இந்த ஷாம்பு தான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன், இச்சிகாமி அப்படிங்கிறது. ஹேர் வந்து இந்த ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி ஹேர் ஃபாலும் நல்லாவே கேட்குது. அதில் வந்து எனக்கு கண்டிஷ்னர் தீந்துடுச்சு, ஸோ அதுக்காக அதை வாங்கிட்டு வந்தேன் ஒன்று. அப்புறம் வேறு என்ன, பாஸ்தா பேக்கெட்டு, அவ்வளோதாங்க. இதுக்கு வந்து பில் வந்து 4000 ஆச்சு. வெஜிடபிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு வாரத்துக்கு 4000 yen வந்துடும். ஸோ ஒரு வாரத்துக்கு 8000 10,000 yen வரைக்கும் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸு அண்ட் க்ராசரிஸ் மட்டும் செலவாகுது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர் அண்ட் பை ஃப்ரம் ப்ரீத்தி.